எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் இருக்கார்ல, அவர் மச்சான் தான் ப்ரொடியூசர். அவர்கிட்ட கதை சொன்னால் அவர் சூப்பராக இருக்குது, கார்த்திக் நல்லா இருக்கு, நீங்கள் பேசுங்கன்ட்டார். பண்ணுறேன்னுட்டாரு. நீங்கள் வந்துருங்க பாஸ், பொள்ளாச்சிக்கு வந்துருங்கன்ட்டாருங்க. பொள்ளாச்சி டிக்கெட்லாம் போட்டார். போட்டு நான் ப்ரொடியூசர் சார், நைட்டு ட்ரெயின் டிக்கெட் போட்டேன் சார். போனேன் சார். கார்த்திக் நான் இப்போ இன்னைக்கு காலைல பூஜையில் பார்த்தேனே எங்கேயோ அப்படின்னாரு அவர் ப்ரொடியூசர். அப்படியே என்கிட்ட பொள்ளாச்சின்னு தானே சொன்னார். சரி எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுப்போம். ஃபோன் பண்ணால் ஃபஸ்ட்டு அவங்க ஒய்ஃப் எடுத்தாங்க. ஒய்ஃபை யாரோ எடுத்தாங்க, லேடி எடுத்தாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அப்படின்னாங்க. இது மாதிரி நான் சவுந்தர் வாசார் அசோசியேட் பேசுகிறேங்க. இது மாதிரி சார் வந்து சார் வெளியில் போயிருக்காரு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறுபடியும் டவுட்டு. அப்போலாம் இந்த காலத்து தானே, லேண்ட்லைன் தானே. மறுபடியும் ஃபோன் பண்ண அவரே எடுத்துட்டேன். ஹலோ அப்படின்னு. பாஸ் நான் சவுந்தர் பேசுகிறேன் பாஸ். சொல்லுங்க பாஸ், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. சார் இது மாதிரி தலைவரை பொள்ளாச்சிக்கு வர சொன்னீங்களா, டிக்கெட் போட்டோம் பாஸ். போங்க போங்களா தலைவரை, உங்களை பார்க்க தான் வரேன் தலைவரேன்னு. நான் பொள்ளாச்சியிலே இங்கே தானே இருக்கேன். நீங்கள் பொள்ளாச்சி பொறுத்தவரை போயிட்டு வாங்க தலைவரே. உங்களுக்கு கதை சொன்ன மறந்துட்டீங்களா, உங்களுக்கு கதை சொல்ல தானே பொள்ளாச்சி வர சொன்னேன். ஆமாம் இல்லை நான் இங்கே இருக்கேன், அப்புறம் கேட்கலாமா, அப்புறம் கேட்கலாம் அப்படின்ச்சு. ஆஹா அப்படின்ட்டு நேராக பிடிச்சிருந்தேன். பாஸ் ப்ரொடியூசர் என்கிட்ட வேறு யாராவது பார்க்கலாம் அப்படியா வேறு. அப்புறமா சீனு படம் ஷூட்டிங்கு. சீனு படம் வாஸ் சார் டைரக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த படத்தில் நான் நடிக்கிறேன். சமச்சால் நாராயணன். ஆமாம். அது நான் போயிட்டு சீனு இப்போ சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்படி ஐயோ இப்போ ப்ரொடியூசர் இல்லையா. அந்த மாதிரி காமெடி, பல காமெடி